உன் சந்ததியில் யாருமே மோலேகு அப்படின்ற ஒரு விக்கிரக அந்த கடவுளுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பலி செலுத்தக்கூடாது அப்படின்ற காரியத்தை சொல்லியிருக்கிறார். அந்த மோலேகு அப்படின்ற அந்த ஒரு விக்கிரக கடவுளுக்கு யாரை கொடுக்குறாங்கன்னா பிள்ளைகளை கொடுக்குறாங்க. இந்த ஒரு காரியம் புறஜாதிகள் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா இதை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பிரமாணத்தை கொடுத்துருக்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோலேக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு கடவுளாக வந்துட்டு அவங்க வழிபடுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மோன் புத்திரர். இந்த இங்கிலீஷில் வந்து பேகன் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மோன் புத்திரர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோலேக்குன்ற ஒரு கடவுளுக்கு வந்துட்டு குழந்தைகளை வந்துட்டு பலியாக செலுத்துகிறாங்க. நரபலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஆகாசராஜா தன் குமாரரை அக்கினிலே தகித்து போட்டிருக்காரு. எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே தான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இன்னும் குமாரோடைய பள்ளத்தாக்கில். அப்போ இன்னும் குமார்னு ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. அந்த பள்ளத்தாக்கில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்னோட குமாரரை தகித்து போட்டிருக்காரு அப்படின்றத நம்ம படிக்கிறோம். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா தேவனுக்குமே எப்படி இருக்குன்னா ரொம்ப முரண்பான ஒரு விஷயமா இருக்குது. அவருக்கு வந்து இந்த விஷயத்தில் அவருக்கு வந்து இஷ்டமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த எரேமியாவோட புஸ்தகத்தில் படிக்கலாம். எரேமியா 32ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை படிக்கலாம். எரேமியா 32ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவர்கள் மோலேக்குக்கென்று தங்கள் குமாரரையும் தங்கள் குமார்த்திகளையும் தீக்கிரக்க பண்ணும்படி இன்னுமுடைய குமாரன் பள்ளத்தாக்குகளில் இருக்கிற பாகாலின் மேடைகளை கட்டினார்கள். அவர்கள் இந்த அருவருப்பான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அது என் மனதில் தோன்றினதும் இல்லை. இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு பாருங்க. ஸோ பிரதர் இப்போ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா படித்த வசனங்களில் தொடர்ச்சியாக அந்த இன்னும் குமார் பள்ளத்தாக்கு இன்னும் குமார் பள்ளத்தாக்குன்னு சொல்லி ரிப்பீட்டடாக வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அதை குறித்து கொஞ்சம் நேரம் பார்க்கலாம். இந்த இன்னும் குமாரோட பள்ளத்தாக்குன்னு சொல்லப்படும் போது இது ஃபஸ்ட்டு எங்கே சொல்லியிருப்பார் அப்படின்னா, யோசுவா வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட இந்த தேசங்களை பங்கிடும் போது அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த பள்ளத்தாக்கு குறித்து சொல்லியிருப்பார். ஒரே ஒரு வசனம் மட்டும் படிக்கலாம். யோசுவா 15ஆம் அதிகாரம். யோசுவா 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்புறம் எபூசியர் குடியிருக்கிற எருசலேமுக்கு தென்புறமாய் இன்னோமுடைய குமாரனுடைய பள்ளத்தாக்கை கடந்து பாருங்க இங்க பேசியிருக்காரு இன்னோமுடைய குமாரனுடைய பள்ளத்தாக்கு. அதுலேயே 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிச்சு பார்த்தாலும் அங்கேயே இதே விஷயத்தை சொல்லியிருப்பான். இது இந்த பள்ளத்தாக்குன்றது ஒரு நார்மலான ஒரு பள்ளத்தாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா சவுத் வெஸ்ட் ஜெருசலேமில் இது என்ன இருக்குன்னா இருக்கும் அந்த பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கை இஸ்ரேல் ஜனங்கள் புறஜாதிகளுடைய வழிபாடுகளுக்காக இப்போ நம்ம படித்த அந்த வசனங்கள் அடிப்படையில் அங்கே ஒரு மேடைகளை கட்டி அந்த மேடைக்கு தோப்பேத் அப்படின்னு ஒரு பேர் வச்சு அங்கே இந்த அம்மோன் புத்திரனுடைய கடவுளாகிய அந்த மூலைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குமாரரையும் குமாரத்தைகளையும் நரபலியாக தகனிக்கக்கூடிய காரியங்கள்லாம் அவங்க செஞ்சுட்டு வராங்க. இப்போது இந்த ஒரு காரியங்கள் தொடர்ச்சியாக ரொம்ப பீக்கில் போகும்போது தான் இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி அந்த எரேமியா 7ஆம் அதிகாரம் அப்புறம் 32ஆம் அதிகாரத்தில் படித்த வசனங்கள்லாம் தேவன் சொல்லுவார். அதுக்கப்புறம் எரேமியா கிட்ட தேவன் கூப்பிட்டு இந்த இன்னும் குமாரோட பள்ளத்தாக்கு கிட்ட போயிட்டு அங்கே போய் நீ சில வார்த்தைகளை சொல்லு அப்படின்னு என்ன பண்ணுவார்னா சொல்லுவார். இப்போ அந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணலாம்னா படிக்கலாம். பாருங்க எரேமியா 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் ஃபர்ஸ்ட் படிக்கலாம். எரேமியா 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிழக்கு வாசலுக்கு எதிரான இன்னுமுடைய குமாரரின் பள்ளத்தாக்கிலே புறப்பட்டு போய் நான் உன்னுடைய சொல்லும் வார்த்தைகளை அங்கே பிரசித்தப்படுத்து. பாருங்க அந்த கிழக்கு சவுத் வெஸ்ட் ஜெருசலேம் அங்கே போயிட்டு அந்த பள்ளத்தாக்கை பார்த்து இப்போ நான் சொல்ல வேண்டியது சொல்லுன்னா என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த பள்ளத்தாக்கு பற்றி எதுவும் பேசல, அந்த பள்ளத்தாக்குல நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அருவருப்பான காரியங்களுக்கு ஒரு முடிவு கொண்டு வர போறாரு. அதை குறித்து இப்போ என்ன பண்றாருன்னா ஒரு சில விஷயங்களை யார்கிட்ட சொல்றாருன்னா எரேமியா கிட்ட சொல்றாரு. அதுல 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் மட்டும் படிங்க. எரேமியா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தங்கள் பிள்ளைகளை பாகாலுக்கு தகன பலிகளாக தகனிக்கும்படி பாகாலின் மேடைகளை கட்டினபடியினாலும் இப்படி வர பண்ணுவேன்.
இவைகளை நான் கற்பித்ததும் இல்லை, சொன்னதும் இல்லை, இவைகள் என் இருதயத்தின் தோன்றினதும் இல்லை. ஆகையால் இதோ நாட்கள் வரும், அப்போது இந்த ஸ்தலம் தோபேத் என்றும் இன்னோமுடைய குமாரன் பள்ளத்தாக்கு என்றும் இனி சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கு என்றும் சொல்லப்படும். பாருங்க, இங்க நம்ம இது வரைக்கும் படிச்சுட்டு வரும்போது இந்த மோலேகு அப்படின்றது விஷயத்துக்காக தான் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இங்கே படிக்கும்போது அடிஷ்னலாக அவங்க என்னவும் பண்ணியிருக்காங்கன்னா, பாகாலுக்குன்னு ஒரு மேடையும் கட்டியிருக்காங்க. பாகாலுக்கும் இந்த என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நரபலிக்குரிய காரியங்களை பண்ணியிருக்காங்க. இப்படி அந்த காரியங்கள் பண்ணுறதுனால இப்போ அந்த ஒரு பள்ளத்தாக்கு வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த பள்ளத்தாக்கை இனிமே என்னன்னு சொல்ல மாட்டாங்கன்னா, இன்னும் பள்ளத்தாக்குன்னு சொல்ல மாட்டாங்க, தோப்பேத்து அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, சங்கார பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்கன்ற. ஆக்சுவலி பிரதர், அந்த ஒரு பள்ளத்தாக்கை வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணிட்டதாவே வசனமும் இருக்குமே பிரதர். நம்ம படிக்கலாம் பாருங்க, 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒருவனும் மோலேகுக்கென்று தன் குமாரனை ஆகிலும் தன் குமார்த்தியை ஆகிலும் தீக்கிரக்கம் பண்ணாதபடிக்கு இன்னும் புத்திரரின் பள்ளத்தாக்கில் இருக்கிற தோப்பேத் என்னும் ஸ்தலத்தையும் அவன் தீட்டாக்கி கர்த்தரின் ஆலயத்திற்குள் போகிற இடம் தொடங்கி. ஓகே பிரதர், ஆக்சுவலி இங்கே வந்துட்டு தமிழில் எப்படி இருக்குல்ல பிரதர், இங்கிலீஷில் படிக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசியா வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டாரு அப்படின்னே அதில் மென்ஷன் ஆயிருக்கும். ஆனால் தமிழில் படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா தீட்டாக்கி அப்படின்ற ஒரு வார்த்தை மென்ஷன் ஆயிருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது பிரதர்? நல்ல விஷயம் நீங்கள் கேட்டது. ஆனால் இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒருவேளை டெஸ்ட்ராய்னு ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். டெஸ்ட்ராய்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்க மேடைகள்லாம் இருக்கு இல்லையா, ஸ்டேஜ் எல்லாம் கட்டியிருக்காங்க, அதெல்லாம் அவர் இடிச்சு போட்டிருப்பாருன்னு சொல்லிப்பாங்க. இது இவர் மட்டும் பண்ணல, இந்த மாதிரி அநேக டைம்ல எசேக்கியா ராஜா பண்ணியிருக்காரு, மனாசே ராஜா பண்ணியிருக்காரு, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, அந்த இடத்துல இடிச்சு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ராஜா இருக்கிற வரைக்கும் ஜனங்க பயப்படுவாங்க. இந்த ராஜா ஒரு வேளை போயிட்டு இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் என்ன பண்ணலாம், ரீபில்ட் பண்ணலாம், அதை எடுத்து கட்டி திரும்பி அந்த அருவருப்பான காரியங்களை செயல்படுத்தலாம். இது தேவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் தேவன் ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாருன்னா மறுபடியும் அது என்ன ஆகாது அப்படின்னா கண்டினியூ ஆகாது. அப்போ இந்த இடத்த டெஸ்ட்ராய்ன்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தீட்டுப்படுத்தி அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை தமிழ்ல ரொம்ப அழகா போட்டிருக்காங்க. தீட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு எது தீட்டு? சார் நம்ம படிக்கிறோம் இல்லையா நிறைய விஷயங்கள்லாம், இப்போ அவங்களுக்கு எது தீட்டுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இங்கே தீட்டுன்னு பார்க்கும்போது ஒருத்தர் நசரே விரதமாக இருக்காரு அப்படின்னா, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிணத்தண்டைக்கு போகக்கூடாது, அதை தொடக்கூடாது, அந்த மாதிரி நிறைய தீட்டுக்குண்டான காரியத்தெல்லாம் சொல்கிறாங்க. கரெக்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா பிரதானமாக யூதர்களுக்கு எது தீட்டு அப்படின்னா இந்த பிணம் அப்படின்றது தான் தீட்டு. இப்போ அந்த இடத்த டெஸ்ட்ராய் பண்ணிட்டா மறுபடியும் அவங்க வந்துருவாங்க. தீட்டுன்னு அந்த விஷயத்த அந்த பண்ணிட்டாருன்னா மறுபடியும் இவங்க யூதர்கள் என்ன பண்ண முடியாதுன்னா வரவே முடியாது. அப்போ தீட்டுன்னும் போது நமக்கு இப்போ கண்டுபிடிச்ச அளவுக்கு பிணம்ன்றது தான் தீட்டு. அவர் என்ன பண்ணாரு யோசியா ராஜா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ நம்ம ஒரு ஜட்மெண்ட் குறிச்சு ஒரு வசனம் படிச்சோம் இல்லையா, இதே ஜட்மெண்ட்டை குறிச்சு இன்னொரு இடத்துல தெளிவா என்ன பண்ணியிருப்பாருன்னா நம்ம தேவன் சொல்லியிருப்பார். பாருங்க, எரேமியால 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் படிக்கலாம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஆதலால் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு நிமிஷம், இதுக்கு நீங்க முந்தின வசனம் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்ச வசனம், இதெல்லாம் எனக்கு மனசுல தோன்றவே இல்லை. அதனால இப்போ நாட்கள் வரும்ன்றார். இதோ நாட்கள் வரும்ன்றதுதான் என்னன்னா யோசியாவோட ராஜாவுடைய நாட்கள். அப்பதான் வந்துட்டு நான் சொன்ன அந்த ஒரு இன்சிடென்ட், நீங்க சொன்ன அந்த வசனமும் அப்பதான். ஸோ நீங்க சொன்ன அந்த வசனம் நிறைவேறக்கூடிய அந்த காலப்பகுதி தான் சொல்லப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் தான் இந்த வசனம். ஓகே ஓகே, இந்த நாட்கள் தான் அந்த நாட்கள். படிங்க பிரதர். ஆதலால் இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்போது அது அப்புறம் தோப்பேத் என்றும் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கென்றும் சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கென்றும் சொல்லப்படும். தோப்பேத்தில் இடம் கிடையாமற் போகும் மட்டும் சவங்களை அடக்கம் பண்ணுவார்கள். பாருங்க, ரொம்ப தெளிவா நமக்கு பதில் கொடுத்துட்டாரு. நம்ம கண்டுபிடிச்சது சரிதான். என்னன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தீட்டுள்ள காரியம் என்னன்னு பார்த்தோம், பிணங்கள். அந்த தோப்பேத் அப்படின்ற அந்த இடத்துல யோசியா ராஜா இப்போ எப்படி தீட்டுப்படுத்திட்டாருன்னா, அது பிணங்களை அடக்கம் பண்ணக்கூடிய, பிணங்களை போடக்கூடிய ஒரு இடமா மாறிடுச்சு. ஸோ அதை டைரக்டா டிஸ்ட்ராய்டு நாங்கள் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த விஷயத்தை டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காரு. எப்படின்னா அது ஒரு தீட்டுப்படுத்துற இடமா மாற்றி டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டாரு. அது சும்மா விடாம அந்த இடத்துல பிணங்களை போட்டாரு. இப்போ இவரே மறைச்சிட்டா கூட, ராஜாவே மறைச்சிட்டா கூட மறுபடியும் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த இடத்துல போயிட்டு அருவருப்பான காரியங்களை பண்ண முடியாது. இதுதான் இன்னும் குமாரனுடைய பள்ளத்தாக்குல நடந்த அந்த அருவருப்பான காரியத்துக்கு தேவன் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பிரதர், இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயத்துக்கும் நம்ம பார்க்க போகிற விஷயத்துக்கும் என்ன பிரதர் கனெக்ட்?
ஸோ ரொம்ப ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்கு பிரதர். என்ன அப்படின்னா இது பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம், இவ்வளவு நம்ம பார்த்தது. இதுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு உபதேசத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கு. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஆச்சரியமான ஒரு சத்தியம். ஸோ நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க இல்லையா, இது ரொம்ப ஒரு மறைப்பொருளான சில காரியங்கள் இருக்கு. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன அந்த விஷயம், அது எங்க சொல்லியிருக்கிறாரு, அந்த உபதேசத்துல எப்படி இப்ப நம்ம பார்த்த காரியங்கள் மறைந்திருக்கு, இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு உண்மையா இருக்கும் பிரதர். கண்டிப்பா கண்டிப்பா பிரதர். நம்ம பார்க்க போற அந்த ஒரு பிரம்மாண்டமான விஷயத்த எந்த வசனத்தை பேஸ் பண்ணி பார்க்க போறோன்ற ஒரு விஷயத்த நம்ம இப்போ பார்த்தோம்னா டீட்டெயிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த வாரம் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அந்த வசனத்தை நம்ம இப்போ சொன்னோன்னா பார்க்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளும் என்ன பண்ண முடியும்னா அவங்க எப்படி அதை ரிலேட் பண்ண, அவங்களும் படித்து அவங்க அதை ஆராயறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிரதர். ஸோ உங்கள் கேட்டதுனால அந்த வசனம் நம்ம என்ன பண்ணலாம்னா படிக்கலாம் பாருங்க. கண்டிப்பாக மார்க்கில் 9ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள் படிக்கலாம். மார்க் 9ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் முதல். உன் கை உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை தரித்து போடு, நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்னியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்னி அவியாமலும் இருக்கும். ஓகே பிரதர், நீங்க இதுல 48ஆம் வசனம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா படிக்கலாம் இந்த காரியங்கள். ஸோ அங்கே என்னென்ன விஷயங்கள் சொல்லலாம்னா கண், கை, கால், இது 3மே உங்களுக்கு இடர்கள் உண்டாக்கிடுச்சுன்னா தரித்து போட்டுடுங்க, இல்ல அவியாத அக்கினியோட நரகத்துக்கு போயிடுவீங்க, அங்க புழுசாவாது அக்கினி அவியாதுன்ற. இந்த ஒரு காரியம் நரகம் அப்படின்ற ஒரு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனையாக இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்பிட்டு இருக்காங்க. இதுல நம்ம பார்த்த இந்த ஒரு காரியங்கள் எங்க அடங்கியிருக்கு, எப்படி அடங்கியிருக்குன்றத பார்க்க போறோம். நம்ம பார்த்துட்டு இருந்த இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்த இந்த இன்சிடென்ட்டுக்கும் இந்த ஒரு வசனத்துக்கும் ஒரு பயங்கரமான கனெக்ட் இருக்கு. இதை தான் நம்ம எப்போ பார்க்க போறோம்னா அடுத்த வாரம் பார்க்க. கரெக்டுங்களா? சூப்பர் பிரதர். ஓகே பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்நாள கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் கொடுத்த அந்த கட்டளை குறித்து நம்ம தியானித்தோம். ஸோ இந்த கட்டளை இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி மீறினாங்க, அதுக்கு தேவன் கொடுத்த அந்த நியாய தீர்ப்பு குறித்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது இப்போ மார்க்கில் வந்து பார்க்கும்போது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த உபதேசத்தை நம்ம தியானிச்சோம். ஸோ நம்ம பார்த்த இந்த இன்னும் குமாரன் பள்ளத்தாக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த உபதேசத்துக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கான்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். பொறுமையாக கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.